Welcome to Top 5. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு full test Gattiman Express ஓட test number 8 ஓட explanation video தான் பார்க்க போறோம். சரியா? பாருங்க. First question. A hollow spherical shell is made of metal. Density 40 gram per 3 centimeter cube. Okay, internal and external radii 1 centimeter and 4 centimeter respectively. What is the mass in kg of the shell? அந்த ஓடோட என்ன சொல்லிருக்காங்க? அந்த ஓடோட அந்த மாஸ் அதோட வெயிட் தான் கேட்குறாங்க. ஸோ வெயிட்டுங்கும் போது என்ன சொல் டென்சிட்டி அடர்த்தி வந்து 40 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியை. அப்போ வால்யூமோட ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி எழுதலாம்னா அதை 4/3 இன்ட்டு பை எக்ஸ்டர்னல் ரேடியை மைனஸ் இன்டர்னல் ரேடியை. ஓகேவா? ஸ்கொயர். ஓகேவா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரேடியை மைனஸ் இன்டர்னல் ரேடியை கியூப். ஓகேவா? அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ரேடியை என்னது 4. 4ஓட கியூப் என்னப்பா 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட கியூப் என்னது 4ஆ இங்கே வந்து என்ன இருக்கும் 1. 4ஓட கியூப் 64 மைனஸ் 1. ஓகேவா? இங்கே என்ன இருக்கும் 63ன்னு இருக்குமா? ஓகே 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 63. அப்போ 9 3s ஆர் 9 7s ஆர் 63. அப்போ 3 அடிக்கலாமா? அப்போ எவ்வளோ வரும்பா? 88 இன்ட்டு 3. 8 3s ஆர் 24, பேலன்ஸ் 2, 3 8s ஆர் 24, 26. 264 தான், 264 வருது. ஓகேவா? இப்போ 264 வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? 40 சென்டிமீட்டர் கியூப் கிராமுக்குன்னு கேட்குறாங்களா? டிவைடட் பை 1000. அப்போ வந்து 40 சென்டிமீட்டர் கியூப் எப்படி எழுதலாம்னா 40/1000 எழுதலாமா? அப்போ இங்கே அடிக்கும் போது எத்தனை வரும்னாப்பா? இங்கே வந்து பாருங்க டிவைடட் பை 100ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ டிவைடட் பை 100ன்னு இருக்கக்குள்ள இந்த 4 மல்டிப்ளை பண்ணா 4 4s ஆர் 16, 4 6 ஆர் 24, பேலன்ஸ் 25, பேலன்ஸ் 2, 4 2s ஆர் 8, 9 10. ஓகேவா? டிவைடட் பை 100. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாமா கீழே இருந்தா? அப்போ 10.56 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ 4 என்ன பண்ணலாம்? டக்குன்னு உள்ள எடுத்துட்டு போய் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 டைரக்டா பண்ண என்ன வரும் எனக்கு? 3x ஸ்கொயர். அப்புறம் 4 × 25 எத்தனை? 4 25 எத்தனை? 100x. ஓகேவா? அதுக்கப்புறம் 4 17 எத்தனைப்பா? 4 7s ஆர் 28, பேலன்ஸ் 2, 4 5 6. அப்போ 68ஆ? ஓகே 68ஆ? இப்போ அடுத்து பாருங்க மைனஸ், இங்க -3 டைரக்டா உள்ள கொண்டு போகலாம். -3 டைரக்டா உள்ள போனா -3x ஸ்கொயர்டு. அடுத்து என்னது? 3 8s ஆர் எத்தனை? -24x பா. ஓகேவா? அடுத்து இங்க மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகும்? பிளஸ் என்ன வரும்? 39 வருமா? 3 3s ஆர் 9, 39 வரும். ஓகேவா? இங்க பாருங்க -3x ஆயிருக்கும், +3x ஆயிருக்கும், கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் எக்ஸ்ட்ரா மட்டும் எழுதுங்க, -124x பிளஸ் எத்தனை வருது? 68. அதுவும் பார்த்தீங்கன்னா 8 8 16, 17, பேலன்ஸ் 1 10. அப்போ 107. அப்போ -124x பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் 107. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of 5/3 plus 1/1 plus 5/6 minus 5/3 அப்படின்னு சொல்றாங்க. இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்பா? 6. அப்போ 6/5 வந்து 11. அப்போ வந்து என்ன இருக்கும்? இந்த டேர்ம் வந்து எப்படி எழுதலாம்னா 6ஆ? அப்போ 6/11 எழுதலாமா? அப்போ 5/3 plus 5/3 இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இது கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 6/11 இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டெல்லி, டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 years ago the age of father was 18 years more than twice his son's age. After how many years from now he will be twice his son's age அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா 3 years ago, இப்போ father's age ஆல்ரெடி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? நிறைய வாட்டி சால்வ் பண்ணிட்டோம். f-3. ஓகேவா? சேம் பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. twice of s-3 years ago 18 years more. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2 உள்ள கொண்டு போலாமா? ஃபாதர் -3 2s -6 plus 18. ஓகேவா? அப்போ f-3 is equal to 2s plus 12. அப்போ இந்த f போச்சுன்னா f equal to
2s plus 15. அப்ப இங்க என்ன நம்பர் வந்திருக்கு? இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி 15. ஓகேவா? இந்த பேட்டர்னுக்கு இதோட நிறுத்திக்கோங்க. ஓகேவாப்பா? இந்த பேட்டர்ன் தான் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the simple interest 400 is borrowed from 3.5 at years of 16%. அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி 35 எடுத்துக்கிறேன். இப்போ 40 PNR by 100 35 into 16 by 100 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க எத்தனை 75 இருக்கு, இங்க 25 இருக்கு, அடிச்சா 2. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்? 16 14 into 16. ஓகேவா? அப்போ 10 16 எத்தனை 160. அப்போ 4 16 எத்தனைப்பா? அப்போ 4 16 எத்தனை? 16 16 32 32 64. ஓகேவா? அப்போ 6 6 12 2 2 4. ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average weight in kg of a family 5 members whose weight 40 kg 49 kg 56 kg 76 kg and 38 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆட் பண்ணி டிவைடட் பை 5. சரியா? இதை பண்ண எவ்வளோ கிடைக்கும்ப்பா? 105. 105. அடுத்து வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? 70. இதையும் ஆட் பண்ணா 78 76. ஓகேவா? 76ம் 76ம் ஆட் பண்ண எவ்வளோ? 6 6 12 152. அதோட ஒரு +2 எத்தனை? 154. இப்போ 154 9 259 டிவைடட் பை 5. இப்போ வந்து 5குள்ள 5 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு, 0.4 இருக்கு, 0.0குள்ள இருந்தா 51.8. ஆப்ஷன் சி தான், டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் தாம்மா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் டைம் சால்வ் பண்ண மாதிரி தான் இதே சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? the value of 4/5. அப்ப இது என்ன பண்ணலாம்? 6 5 பண்ணா 11. அப்ப டினாமினேட்டர்ல 11, மேல வந்து பவர்ல மேல வந்து நியூமரேட்டர்ல 6. ஓகேவா? அப்ப 4/5. அடுத்து என்னப்பா இருக்கு? -2/5. அப்போ முதல்ல என்ன பண்ணா, இது முதல்ல மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ்ல 2/5 கிடைக்குமா? 2/5 plus 6/11. இப்போ பண்ணா 22 plus 30 divided by 55. அப்போ 52/55. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question. M and N started a business. M invested 50,000 more than N for 3 months while N invested 7 months. M share is 3 to 8 more than of N out of total profit 4920. Find the capital contributed by M. ஓகேவா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சரியா? இப்போ M minus N எவ்வளோ வந்து 328. M minus N என்னப்பா? 328. M minus N வந்து என்னது? 328. ஓகேவா? அடுத்து M plus N ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குப்பா? 4920. ஓகேவா? அப்போ இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 2M கிடைக்கும். 2M இருக்குன்னா இங்க வந்து என்ன இருக்கும்? 8 4 9 10 11 12 எத்தனை வரும்ப்பா? 5248. இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எம்மோட வேல்யூ 2 6 2 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எம்மோட வேல்யூ 2 6 2 4ன்னு கிடைக்குது. இதுல 328 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்ப்பா? இந்த 264 என்னோட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப 26 24ல 328 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 14. இப்போ 14ல 8 போச்சுன்னா எத்தனை கிடைக்கும்? 8 போச்சுன்னா இங்க ஒரு 4 அங்க ஒரு 4. ஓகே, 8 போச்சுன்னா 6 கிடைக்கும். அப்போ இங்க 1 இருக்கு. அப்போ 1ல 11 11னா 11ல 2 போச்சுன்னா எத்தனை? 9. அடுத்து இங்க 5 5ல 3 போச்சுன்னா 2. அப்போ 2 9 6 6ன்னு இருக்குமா? அப்போ எம்முக்கும் என்னுக்கும் உள்ள ரேஷியோ பாருங்க. இப்போ எம் இது என்னோட வேல்யூ வந்து பார்த்துட்டீங்கன்னா 2296. ஓகேவா? இந்த அடிச்சா எத்தனை? 8 டைம்ஸ் வரும். 8:9 ரேஷியோல பிரிக்கலாமா? அப்ப 8 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ்னு வரும். ஓகேவா? அப்ப ரெண்டு பேத்துக்கும் எத்தனை மந்த் கொடுத்துருக்காங்க? அப்ப M இன்வெஸ்ட் 3 மந்த்ஸ், N வந்து 7 மந்த்ஸ். ஓகேவா? சாரி, இந்த இடம் வந்து பாருங்க, இங்க 7 வரும். சாரி, இதோட சின்ன நம்பர் தானே. சாரி, இங்க வந்து கரெக்டா அடிக்கக்குள்ள எவ்வளவு வரும்னா 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸ் வரும். சரியாம்மா? இப்போ 7 டைம்ஸ் வரும்போது இப்போ பாருங்க,
கீழே வந்து பாருங்க இப்போ எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே டினாமினேட்டர்ல 3 ரேஷியோ கீழே. அதே போல என்னோடது வந்து 7 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டர்ல 7ன்னு போடணும். ஓகேவா? இது எம், இது என். இப்போ டினாமினேட்டர்ல 3, டினாமினேட்டர்ல 7. கேன்சல் பண்ணா 1ன்னு கிடைக்கும். இந்த ரேஷியோ அங்கே போனுச்சுன்னா என்னவா மாறும்? M/N ரேஷியோ. இப்போ எம் என்னோட ரேஷியோ என்ன ஆகும்னா 8:3ன்னு மாறும். ஓகேவா? இப்போ 8:3ன்னு மாறும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கப்பா 8:3ன்னு மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கேபிட்டல் ஆஃப் எம் அப்படிங்கிறாங்க. அப்போ கேபிட்டல் ஆஃப் எம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மோர் தென் n தானே. அப்போ 2 பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு 50,000. அப்போ 2 பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எத்தனைப்பா? எனக்கு 5. அந்த 5 மடங்கு தான் எனக்கு 50,000 அப்படின்னா அப்போ எனக்கு என்ன கேட்குது? இப்போ 8 எனக்கு என்ன? அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 10,000. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 80,000. ஆப்ஷன் பி இருக்கா? ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A can lay railway track between two given station 19 days and B can do a same job in 11 days. With the help of C, they did in 3 days. Then the C alone can do the job in அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? இப்போ என்ன பண்ண போறோம்? LCM எடுக்க போறோம். 19, 11, 3. ஓகேவா? 19, 11, 3. ஓகேவா? 19, 11. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி வந்து 3 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க? 3 நாள்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே வந்து என்னவாப்பா இருக்கு? பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ அதெல்லாம் புரியுதுங்களா? இப்போ எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 33 இன்ட்டு 19. ஓகேவா? அப்போ 10 33 வந்து 330. இதில் பாதி எனக்கு 5 கிடைக்குமா? 1, 6, 5. இப்போ 165, 330. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கணும்? இப்போ 3க்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 15 கண்டுபிடிச்சிட்டோம், 4 கிடைக்கணும். அப்போ 4, 33 கிடைக்கணும். அப்போ 33 இன்ட்டு 4. இப்போ 4 3s are 12, 4 3s are 12, 13. அப்போ 132. 7, அடுத்து 8, 9, 10, 11, 12. 5 2 7. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ வருது? 5 2 7ன்னு கிடைக்கும். இப்போ 5 2 7ன்னு கிடைக்குதுப்பா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ பி, இது வந்து A + B + C. ஓகேவா? இப்போ ஏ வந்து எவ்வளோ வேலையை பார்க்குறாங்க? அவங்க ஏ வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கப்பா? ஏ வந்து 19, B 11. A 19, B 11, இவன் 3. ஓகேவா? இப்போ இதில் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? இப்போ எவ்வளோ வரும்ப்பா இங்கே பண்ணால் எனக்கு? இப்போ 11ல் பண்ணால் இப்போ 11ல் இப்போ வந்து 19 பாருங்க. 19 எத்தனை 19 இருக்குன்னு இதில் பார்க்கணும். ஸோ ஓகேவா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 6 2 7. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ 19க்குள்ள பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 319 வருமா? 333. ஓகேவா? இங்கே 5 டைம்ஸ் 55 57. இங்கே 3ஆல் பண்ணோம்னா 2 0 9 209. ஓகேவா? இப்போ இது மைனஸ்ஸு. ஸோ என்ன பண்ணோம்? AB3ல் இதை என்ன பண்ண போகிறோம்? இதை டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ மொத்தமாக எடுத்தால் எத்தனைப்பா வருது? 10 9. அப்போ 90 போயிடணும். இப்போ 90 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 90 போச்சுன்னா 9 11. அப்போ 119. அப்போ 119 தான் கீழே இருக்கணும். மொத்தம் டோட்டல் ஒர்க் என்ன? 627 டிவைட் பை 119. இப்போ 119னா இந்த 120. 120 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 5 டைம்ஸ் தான் எனக்கு வந்து 60 கிடைக்கும். அப்போ உனக்கு வந்து என்னது 5 டைம்ஸ் இப்படி வரணும். 5 டைம்ஸ் நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? கீழே வந்து டினாமினேட்டர்ல 119 வரணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. இதை ஃபுல்லா டிவைட் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகும். ஸோ ஓகேவா? இதனால குயிக்கா நம்ம போடுறதுக்கு இதான் ஒரு வழி. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எவாலுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? டிவைட் தான் முதல்ல பார்க்க போறோம். இங்க வந்து என்ன இருக்கும்? 6 இருக்கும். அப்போ -6. ஓகேவா? -6 -9 பிளஸ் அடுத்து என்ன வந்திருக்குப்பா? இங்க -24. 6 6 12 12 24. அப்போ 24. இப்போ எல்லாமே மைனஸ்ல இருக்கா? இப்போ 15 24 -9 39 -39. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
Next question, an amount 936 is divided at 3 persons, the ratio 2:4:3. The difference between the largest and the smallest. இது largest share எதுப்பா 2 4. அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை 2. அப்போ லார்ஜஸ்டும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2. அப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டலாக என்ன பண்ணணும், ஆட் பண்ணும்போது கீழே டோட்டல் ஷேர் எவ்வளோ வருது 4 3 7 7 8 9. அப்போ 9 × 2/9 × 9 3 6ன்னு போடலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே எத்தனை இருக்குது, ஒரு 9 இருக்குது, 0 4 9s are 36. அப்போ வந்து ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 208 கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The HCF and LCM of two numbers 11 and 330 respectively, one number is 66. அப்ப 11 into 330 is equal to எத்தனைப்பா 66 into x. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். அப்ப 11ஆல பண்ணும்போது இங்க எத்தனை 11 இருக்கு, 6 11 இருக்கு. அப்ப இங்க எத்தனை இருக்கும், 5 6 are 30, balance 3, 5 6 are 30. இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 55. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question. Shahid and Meera have traveled from Delhi to Kanpur. They are respectively called Shahid driving 42 km per hour while Meera is driving 98 km per hour. This is speed. Find the time taken by Meera to reach the Kanpur in Shahid. என்ன சொல்றாங்க 14 hours அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 14 ஹவர்ஸ்னா கேட்கும்போது இப்போ ஷாகித்தோட டேக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க 14 ஹவர்ஸ்னா டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னப்பா எனக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ டிஸ்டன்ஸ்னா என்ன, எனக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ ஸ்பீடு சாகித்தோடதுக்கு எனக்கு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ 42 இன்ட்டு எத்தனை வருதுப்பா எனக்கு 14. ஓகேவா? 42 14ன்னு வருது. ஓகேவா? 42யும் 14யும் எனக்கு பெருக்குனா எவ்வளவு கிடைக்கும், 42 இன்ட்டு 14. ஓகே, பெருக்குனா என்ன பண்ணும் 10, இது எத்தனை 420. அப்போ 4 42 எத்தனை 82 84னா 84 84 8 168. அப்போ 168 8 டிவைடட் பை 8 588. இப்போ 588 டிவைடட் பை 588 டிவைடட் பை 588 டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்கப்பா, அவங்க வந்து மீரா டு ரீச் த கான்பூர் ஷாகித் டேக் 14 hours. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை மீரா. அப்போ மீராவோட டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும்னா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் எனக்கு டைமா. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து என்னது, இவங்களோட ஸ்பீடு 98. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னதுப்பா எனக்கு, டிஸ்டன்ஸ் தான் எனக்கு என்னது 98. மீராவோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 98. ஓகேவா? ஓகேவா 98. ஓகேவா? இது எத்தனை டைம்ஸ் வரும்பா 98. 6 8s are 48. பேலன்ஸ் 4 54 58. ஓகேவா? அப்போ எத்தனை டைம்ஸ் வரும் இங்கே 6 டைம்ஸ் வரும். அப்போ 6 மணி நேரம் ஆகும். அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6 hours தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? Okay, next question. A supplier offers a trade discount 20% of the product priced at 5,000. Additionally, the scheme discount 10% on the discount price. What is the final price of the profit after both discount? அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ 50,000ல் 80% இன்ட்டு 90%. ஓகேவா? இப்போ 50,000ல் 80/100 இன்ட்டு 90/100 டிஸ்கவுண்டா. இது எது தெரிஞ்சா போதும், இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல், இங்கே ஒரு 0க்கும் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0க்கும் இங்கே ஒரு 0 கேன்சல். ஓகேவா? அப்போ வந்து 40 இன்ட்டு 90யா, இப்போ என்ன வரும் 3600. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Difference between the interior and angle and exterior angle regular polygon 120. அப்போ இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் எனக்கு என்னது 120. அதே போல் இன்டீரியர் டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க, அப்போ மைனஸ். அப்போ இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் சேர்ந்தா எத்தனை 180 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, இதை மைனஸ் பண்ணோம்னா என்னப்பா எனக்கு கிடைக்கும், இப்போ மைனஸ் பண்ணால் இங்கே வந்து என்ன இருக்கும், மைனஸ் பண்ணும்போது இப்போ 2 ஈக்குவேஷனையும் வந்து பாருங்க, இந்த செகண்டோட இந்த ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த செகண்டோட இந்த ஃபர்ஸ்ட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த I + E மைனஸ், அப்போ உள்ளே கொண்டு போனால் I ஆகிடும். அப்போ வந்து ப்ளஸ்
இங்கே மைனஸ் இங்கிறது ப்ளஸ் இ ஆகிடும். அப்போ மைனஸ் மைனஸும் கேன்சல்னா 2e இருக்கும். 2e is equal to டிஃபரன்ஸ் எத்தனை வரும் 60. அப்போ e is equal to என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் is equal to 30 டிகிரி. இப்போ சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 360 டிவைடட் பை n. அப்போ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா 30. அப்போ 360 டிவைடட் பை 30. ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆனிச்சுன்னா எத்தனை 12 டைம்ஸ் வரும். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next question. A sum of amount 400 is amount to 529 in 2 years. The certain rate per annum compounded annually the rate of interest அப்படிங்கிறாங்க. இப்போ 400யும் 529யும் பாருங்களேன். இது எதோட ஸ்கொயர்ப்பா 20யோட ஸ்கொயர். இது 23யோட ஸ்கொயர். ஓகேவா? 23யோட ஸ்கொயர். இப்போ பாருங்க இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். இப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதுதான் எனக்கு வந்து இயர். ஓகேவா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 3 டிவைடட் பை 20. 20லேருந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு இன்ட்டு 100. அடிச்சா எத்தனை 5. 3 5s are 15. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த மெத்தடில் போடுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பை ஹவு மச் 65% ஆஃப் 75 இஸ் கிரேட்டர் தென் 3/5 ஆஃப் 15 அப்படிங்கிறாங்க. அப்போ 65% ஆஃப் 75 இஸ் ஈக்குவல் டு 3/5 என்ன வரும்? இங்கே 3 டைம்ஸ் வரும். அப்போ 9 வரும். ஓகேவா? அப்போ 3/4. இப்போ 3/4னா பாருங்க 3 5s are 15, 3 6 are 18, 195 டிவைடட் பை 4. இப்போ பண்ணால் 4 4s are 16. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. 3ல எத்தனை 4 இருக்கு? 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. அப்போ 8 4s are 32 வருது. 48 இப்போ 8 4s are 32. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருதா? 3/4ன்னு பார்க்கும்போது இதில் சரி இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இந்த 4 கொண்டு போய் எடுத்து பண்ணால் எனக்கு ஒரு 4 இருக்கு, பேலன்ஸ் 2. இந்த இதுக்குள்ள எத்தனை 4 இருக்கு? 6 4s are 24. இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு? 2 5 இருக்கு. ஓகேவா? இதை இப்படியே பண்ணிக்கும். இதை விட்டுடுங்க. அப்போ இப்படியே டேரெக்டாக பண்ணால் இன்ட்டு 3 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு கேட்குறேன், சொல்கிறேன். 35 75. அப்போ வந்து 3 6 ஆர் எத்தனை 18. பேலன்ஸ் ஒன்று 3 4. அப்போ 48.75. 9 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 75. 9 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 30. டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா எவ்வளோ வரும்? 48ல 9 போச்சுன்னா என்ன வரும்ப்பா எனக்கு? 39.75. ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பை காண்கணுங்க. பிராக்கெட்ல என்ன இருக்கு? -5. அடுத்து 2. அப்போ என்ன இருக்கும்? -10 + 2 12. ஓகே, டிஃபரன்ஸ் ஆனால் 2 இருக்கும். இப்போ 480 டிவைடட் பை 2 படிச்சா என்ன கிடைக்கும் எனக்கு? 240. ஆப்ஷன் டெல்லி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கெல்லாம் பேனா பேப்பர் எடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் 48% அண்ட் டிஃபரன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அண்ட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுங்கிறாங்க. இப்போ ஒன்றுத்துக்கு 48%ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னொன்றுத்துக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா x+y ஃபார்முலாவில் போடலாமா? 10 + 40 - 400 டிவைடட் பை 100 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்போ 50 - 4% எவ்வளோ இருப்பா? 46%. அப்போ 46%. அப்புறம் என்னப்பா இருக்கு? 48%. இதோட டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன? 1450 இன்ட்டு 1450. இப்போ 1450 காமனாக வெளில எடுத்துக்கலாமா? 1450 எடுத்துட்டா எனக்கு 48% - 46% இருக்கும். ஓகேவா? இதை எடுத்தா என்ன வரும்? 2% பை 100. பர்சன்ட்னா கீழே 100 வருமா? 1450. இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 1/5 இருக்கு. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 29. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இஃப் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க? b²/a. அப்போ வந்து 30 × 30 டிவைடட் பை 9. ஓகேவா? 900 900/9னா அடிச்சா எனக்கு 100 கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது டி கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The product of two positive numbers is 80. The first number is 5 times of the second number. Then sum of
டூ நம்பர் இஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ பாசிட்டிவ் நம்பர். அப்போ ப்ராடக்ட்னா என்ன மல்டிபிள். அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் வந்து 5x இருக்கும். அதுதான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க 18 சொல்லியிருக்காங்க. அப்போ 5x² இஸ் ஈக்குவல் டு 80யா இப்படி எழுதலாமா? அப்போ டைரக்டா பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 16. அப்போ x² ஈக்குவல் டு 16னா அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா 4. அப்போ ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை என்ன x பிளஸ் 5/x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 4 4 5 சார் எத்தனை 20. அப்போ ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை எனக்கு என்ன கிடைக்கும் 24. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A trader claims a sell floor என்ன சொல்லியிருக்காங்கன்னா floor at a profit a 58 but also dishonestly uses weight 8% less than what mentioned find its total percentage அப்படிங்கிறாங்க. சரியா, இதை நம்ம எப்படி பார்த்துருப்போம் 158/100 ப்ராஃபிட்ல 100லேருந்து அவருக்கு எவ்வளோ ஆயிருக்கு 158 டிவைடட் பை 100 ஆயிருக்கு இன்ட்டு 100 டிவைடட் பை அவர் என்ன பண்ணியிருக்காரு லெஸ் தென் த வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு 8% குறைவான இடையே வந்து வைக்கிறாரு, ஃபால்ஸ் தான் பண்றாரு. ஓகேவா, அப்போ 8% குறைவானதுன்னா இங்கே 92ன்னு வருமா? அப்போ 92ன்னு வரும். ஓகேவா, இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க லாப சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ லாப சதவீதம்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? இப்போ பாருங்க எவ்வளோ வந்திருக்கு, இதுக்கு 158 மைனஸ் 92 டிவைடட் பை 92. ஓகேவா, இன்ட்டு 100 பண்ணா எனக்கு என்னப்பா கிடைக்கும் 66/92. 00வா எத்தனை வரும் 600ல 71.7 அப்ராக்சிமேட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அருகில் உள்ள முயலினிற்கு சமமான 71.7 வருது. ஆப்ஷன்ல 71க்கு மேல இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் 72%. இது ஃபுல்லா டெசிமல் பிளேசஸ்ல பண்ணா டைம் ஆகும். சரியா, அதனால நீங்க குயிக்கா இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Zeason travels 252 km 63 km per hour and next 150 km by 30 hours and 680 km in 68 km per hour. Find his average speed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்கப்பா. அப்போ என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் 252 ஏன்னா 63. அப்போ 63 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 4 டைம்ஸ் வருமா? இப்போ 4 3s are 12. அப்போ பேலன்ஸ் சொன்னீங்க என்ன வரும், இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்து இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். அப்போ இது பண்ணால் எனக்கு 10ன்னு கிடைக்கும். மொத்தம் எத்தனை வருதுப்பா எனக்கு 5. இதையும் பண்ணால் எனக்கு 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ இது பண்ணால் 50. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். ஓகேவா, கீழே வந்து 19 வரும். அப்போ மேலே என்ன போடணும்னா அந்த கிலோமீட்டராக போடணும். அப்போ கிலோமீட்டராக போடணும். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ டைமை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ டைமை கண்டுபிடிச்சிட்ட போது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்பீடு, அதாவது என்ன கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா, அப்போ என்ன கேட்குறாங்க 252 150. ஓகேவா, 252 150 252 150 அடுத்து என்ன இருக்குப்பா 680 இருக்கா? ஓகே, 2 18 6 8 10 181082. கீழே என்னப்பா வரும் 19 வரும். இப்போ 19க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் 5 9 5 × 19 95ன்னு வருமா? ஓகே, 5 டைம்ஸ் வரும்னா ரிமைனிங் வந்து எத்தனை இருக்கு 95னா இங்கே வந்து எத்தனைப்பா இருக்கு ஒரு 8 இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 5 இருக்கு. அப்போ 12 6 டைம்ஸ் வரும். அப்போ 56 பாயிண்ட். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். One side of the right angle triangle is twice the another. Is hypotenuse is 15 cm. Find the area of the centimeter in a triangle. ஓகேவா, ஒன் சைடு வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைப்போடெனியஸ்ல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்வைஸ் இஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் ட்வைஸ் அதர் த ஹைப்போடெனியஸ் இஸ் 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதை எப்படி சால்வ் பண்ணுவோமா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் த
ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஃப் இன்ட்டு BH. இப்போ ஹைட்டு நமக்கு வேணும்ல, இப்போ ஹைட்டு வேணும்னா நமக்கு என்ன, ஹைப்போடெனியஸ் 15 கிடைச்சிருச்சு. ஒன்று எக்ஸ், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் த அனதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஓகே, ட்வைஸ் அதர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ஸ்கொயரு. அப்போ வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்னா, இது ஸ்கொயரா 15 ஸ்கொயர். ஓகேவா, இதான் ஹைப்போடெனியஸா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ 5x ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயரா 2 to 5. அப்போ எத்தனை, 4 5s are 20, பேலன்ஸ் 2 5. ஓகேவா, இப்போ 45. ஓகேவா, இது என்ன பண்ணலான்னா 15 9 into 5 எடுக்கலாமா. அப்போ ரூட் எடுத்தால் 3√5ன்னு கிடச்சிருச்சு 1x. அப்போ வந்து 2xஆ இருக்கும்ல ஒன்று, இது x is equal to 3√5ன்னு கிடச்சிருச்சு. இன்னொன்று வந்து என்ன இருக்கும்னா, இன்னொன்று வந்து எனக்கு 2 into 3√5ன்னு இருக்கும். அப்போ வந்து 6√5. இதை வந்து yன்னு வச்சுக்கிறேன், 6√5. ஓகேவா, இப்போ ஏரியா ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்க, ஹாஃப் இன்ட்டு பேஸ் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஏனி மாதிரி போட்டது தான் எனக்கு ஹைப்போடெனியஸ் தான், மிச்சம் உள்ளதானே எனக்கு ரெண்டும் ஹைட்டும் பேஸும். அப்போ வந்து ஹைப்போடெனியஸ் தான் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஹாஃப் இன்ட்டு BH கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ கண்டுபிடிக்கக்குள்ளே என்ன வந்துருக்கும், 3√5 இன்ட்டு 6√5. ஓகேவா, இதை அடித்தா எத்தனை, 3 3s are 9, 5 5s are எத்தனை, √5 5, 9 5s are 45. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The current population of the town 12,800 increases by 25%, 35%, 2 successive years, decreased by 5 years. And the population of the town at the end of the year, third year அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 12800 இன்ட்டு 125/100 இன்க்ரீஸா. அடுத்து 135/20 100 இன்ட்டு அடுத்து என்ன வருதுப்பா, 95/100. ஓகே, இதை கட் பண்ணிக்கலாமா. இப்போ 5 4, இது 27, இங்கே எத்தனை 5 இருக்குது, 20, இங்கே 19 20. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள் 4 டேபிள்ஸில் அடிக்கலாமா. 4 டேபிள்ஸில் அடித்தா இங்கே எத்தனை 4 இருக்குது, இங்கே 3 4 இருக்குது, இங்கே 2 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு இன்னொன்று 4 இருக்குது. அந்த 4 இங்கே 2 2s are 4, 4ஆல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 8 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 5 இன்ட்டு 27 இன்ட்டு 19. ஓகேவா, 8 5s are 40, 0ல் வருது யூனிட் டிஜிட். அப்போ யூனிட் டிஜிட் 0ல் வரதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். பாருங்கள், எனக்கு சிங்கிள் டிஜிட் 8 5s are 40, 27 இன்ட்டு 19 இருக்கணும், 19. அப்போது இதை மட்டும் பார்த்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், 0ன்னு முடியணும். அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் டி தான் எனக்கு வந்து என்ன, அதுக்கு யூனிட் டிஜிட்டில் பார்க்கும்போது 0ல் இருக்குது, மற்றபடி எதுலேயுமே 0ல். அதனால் டேரெக்டாக ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணிட்டு போகலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The pipe can fill 3/8 part of the tank in 21 hours. The pipe Q can fill a 2/7 part of the same tank in 16 hours. Both P and Q were kept opened for 2 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 hours. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா the pipe R alone was opened in empty the water tank in 3 hours அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ 3 hours அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு இப்போ அடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போது பைப் வந்து 3/5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் மட்டும் பைப் பிக்யூஆர் ரெண்டுமே வந்து ஃபில் த எம்டி டேங்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து எம்டி பண்ணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, அது எப்படி பார்க்கலாம்னா எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ எல்சிஎம் எடுத்தே நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்ப்போமா. இதை சால்வ் பண்ணலாமாப்பா. அப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன்றும் இல்லை, இந்த 3ஆல் இது கேன்சல் பண்ணால் ஈக்குவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கேன்சல் பண்ணால் இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும், 7 டைம்ஸ் இருக்குமா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும். ஓகேவா, அதே போல் இங்கே 2 7 is equal to 16. அப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 8. இந்த 8 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 7 56. அப்போது 1/10 56 56ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ 2 ஹவர்ஸில் ஓப்பன் ஆகுதா,
போத் P and Q ஓப்பன் ஃபார் 2 hours போத் வேர் க்ளோஸ்டு அப்படிங்கிறாங்க. அப்போ 1/56 இன்ட்டு 1/56 ஓகேவா. அப்போ எப்படி எழுதலாம் 1/56ல ஃபில் பண்ணுது, அப்புறம் 1/56 இன்ட்டு 2 ஹவர்ஸா, அப்போ 2/56 இன்ட்டு 2, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இதில் பண்ணால் 28, இங்கே அடிச்சா எத்தனை 1/14. இந்த 1/14 தான் எனக்கு 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 ஹவர்ஸ் R ஃபில் பண்ணுதுன்னா ரிமைனிங்ல அந்த 1/, தான் R ஓடது. அப்போ வந்து R ஓடது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 42 வந்து என்னது, அவன் வந்து என்ன பண்றான் 42 ஹவர்ஸ் R மட்டும் திறக்கப்பட்டு தொட்டியில் இருந்த தண்ணீரை 3 மணி நேரத்தில் காயம் செய்தது எனில் PQ ஆகிய 3 குழாய்களும் சேர்ந்து வெற்று தொட்டியை நிரப்ப ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ ஒன்று வந்து எம்டி பண்ணுதா, அப்போ 56 அப்புறம் என்னது 42 ஓகேவா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்னப்பா வரும், இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 56, 42 7 டேபிள்ஸ்ல அடிக்கலாமா, 7 டேபிள்ஸ்ல அடிச்சா 7 7 8 7 56, 8 7 56, அப்போ அடுத்து எத்தனை இருக்கும் 6 4 வருமா, அப்போ 8 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 1 இப்போ அடுத்து என்னப்பா இருக்கீங்க 6 இருக்கு, அப்போ 6 8 48, 48 into 7 எவ்வளோ இருப்பாப்பா, இன்ட்டு 2ஆல பண்ணலாமா, 2ஆல பண்ணா 3 வரும், 6 8 48, 48 into 7 எவ்வளோ வரும் 7 7 49, 7 7 8 7 56 கரெக்டாக போட்டாச்சு ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 7 8 7 56 பேலன்ஸ் 5, எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும் 168, 168 கிடைக்கும் ஓகேவா, 168 கிடைக்கும் ஓகேவா. 168னா இங்கே எத்தனை வரும் 3 டைம்ஸ் வரும், இங்கே 42, இங்கே 4 டைம்ஸ் வரும் ஓகேவா. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 6 - 4 டிவைடட் பை 168 ஓகேவா. இப்போ 168 டிவைடட் பை 2 அடிச்சா எத்தனை வரும் 84 minutes ஓகேவா, 84 hours ஓகே, 84 மணி நேரம் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay. LCM of the numbers 15.4 and 0.006 is அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LCM of the வந்து பார்த்துட்டிங்கன்னா 154/10 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்க 6/1000 எடுத்துக்கலாம். அப்போ 3/500, 3/500னா ஓகேவா. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுக்கு LCM எடுத்தா என்னப்பா வரும், இப்போ LCM எடுத்தோம்னா 4 3s are 12, இங்கே 16 3 4 462 டிவைடட் பை 10ஆல தான் எடுக்க முடியும் ஓகேவா. அப்போ 46.2 பாயிண்ட் வச்சுக்கோ. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average runs scored by a batsman 23 matches is 42 and next 10 matches the batsman scored the average 13 runs. The average runs scored by round off in all 33 matches அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்போ என்ன சொல்றாங்க 23 matches-ஆ, இப்போ 23 into 42 பண்ணோம்னா எனக்கு என்ன வரும் 4 3s are 12 பேலன்ஸ் 2 3s are 6, 4 3s are 12 13 136, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 84ன்னு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 7 976. அதோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மேட்சஸ் வந்து எத்தனை 13 ரன்ஸ், அதோட ஒரு 130 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 6 10 ஓகேவா. அவங்க என்ன கிடைக்கும் 13 ரன்ஸ், ஆவரேஜ் வந்து 13 ரன்ஸ். அப்போ வந்து ஒன்றுத்துக்கு வந்து 130 ஓகேவா. இன்னொன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு, ஓகே இருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே போடும். ஓகே, ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 × 42 ஓகேவா. அப்போ 20 × 42 எவ்வளோப்பா 840. 840ஓட அப்புறம் 3 42, அப்போ 42 84 ஒரு 42, அப்போ அடிச்சா 6 12 926ன்னு கிடைக்குது. அதோட ஒரு 13 × 10
எவ்வளோ வரும் 130 ஓகேவா. அப்போ 6 5 1056 கிடைக்கும். 1056 டிவைடட் பை 33. இதில் 9 அதாவது எத்தனை 33 இருக்கு, 3 33 தான் எனக்கு 99னா பேலன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் 105. இப்போ 105 அதோட வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 105க்குள்ளே எனக்கு 9 இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை இருக்குன்னா 5 6. அப்போ வந்து 6ன்னு இருக்கக்குள்ள இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. இப்போ 1056 இப்போ 1056க்குள்ளே எத்தனை இருக்குன்னா 99க்குள்ளே எனக்கு வந்து எத்தனை இருக்குது 5 இருக்குது ஓகேவா. இப்போ வந்து பார்க்கும்போது மறுபடியும் என்ன வரும்னா 3 வருமா, 3 டைம்ஸ் வருமா. அப்போ 33 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 50 glasses bottle purchased for 50 rupees 50 and 28 glasses bottle broke transist trader sold அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்னுத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கிளாஸ் பாட்டில் அட் 5.8 each find is profit. அப்போ ஒன்னுத்தோட விலை 5.8 ரூபான்னு விற்கிறாங்க. இப்போ ஒன்னுத்தோட விலை 5.8 ரூபான்னு விற்கிறாங்கன்னா அப்போ 28 தான் உடஞ்சிருக்கு. அப்போ 22 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 22 என்னன்னா இப்போ பாருங்க 8 8 16 10 11 அப்போ 116. அப்போ வந்து 6 7 2 இப்போ 1276 பாயிண்ட் தள்ளி வச்சிருக்காங்க. 1276ன்னு இருக்கு. அப்போ வந்து 1276னா இப்போ வந்து எவ்வளோ இருக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்த 2 ரூபாய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா 50 போச்சுன்னா எத்தனை வரும் இதுல 6 ஓகேவா 7 இப்போ 5 போச்சுன்னா 77.6 ஓகே. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே, the last question. Distance between two electric pole of length 25 meters and 36 meters is x meters. Two angles of the elevation of their respective top from the bottom other complementary to each other அப்படின்னு சொல்றாங்க. other complementary to each otherன்னு சொல்றாங்க. இது எப்படி பாருங்க. இப்போ 2 இது இருக்கு ஓகேவாப்பா, ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா தீட்டா, இங்க வந்து 90 மைனஸ் தீட்டா. அப்போ வந்து இங்க வந்து 25 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு 36 இருக்கு ஓகேவா. அப்போ தீட்டான்னு இருக்கும்போது இந்த இடம் எக்ஸ், இந்த இடமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ப்பா. அப்போ எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்துருக்கும் போது 25/x. அப்போ டான் தீட்டான்னு வந்திருக்கும் போது ஹைப்பர்டெனியஸ் மட்டும் தானே இல்லை. இப்போ ஹைப்பர்டெனியஸ் இல்லைன்னா டான் தீட்டா மட்டும் நமக்கு கிடைக்கும் போது அப்போ 90 அப்போ டான் 90 மைனஸ் தீட்டா அப்புறம் வந்து என்னது டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ டான் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன வரும் ரெண்டுத்துல 25/xன்னு போடலாம், இல்லை 36 அப்புறம் 36/xன்னு போடலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குமா, எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை 900 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கே போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 900. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா இருக்கும் 30. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ.